கீழடியுடைய அகழ்வாய்வு அறிக்கையை திருப்பி அனுப்பியிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. இந்த அறிக்கை ஏற்கனவே ஒரு 2 வருஷமாக அவங்க வெளியிடாமல் தாமதப்படுத்தி வச்சிருந்து, இப்போது அதில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மை பற்றிய ஒரு கேள்வி எழுப்பி இப்போது திருப்பி அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அயன் ஏஜோடைய ஃபைண்டிங்ஸை பற்றி இப்போ வரைக்கும் எதுவுமே அவங்க பேச மறுக்கிறாங்க, ஒரு மௌனம் சாதிக்கிறார்கள். இந்த மாதிரி தாமதமும் மௌனமும் நம்ம தமிழக வரலாற்று மீட்பில் எந்த அளவிற்கு சவால்களை ஏற்படுத்துது? பொதுவாக சார், அவங்க கீழடியை பொறுத்த மட்டும் ஆரம்பத்துலேருந்தே ஒன்றிய அரசு அதில் ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் கீழடி என்னென்ன மாதிரியான ஒரு டர்புலண்ட் ஃபேஸஸில் அது போனதுன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு கட்டத்தில் ஆய்வுகளை முழுமையாக அவங்க நிறுத்தினதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை, நம்முடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதை மேற்கொண்டோம். வேரியஸ் ஃபேஸஸ், 8வது ஃபேஸஸ் முடிஞ்சு 9வது ஃபேஸஸ் என்று ஒவ்வொரு முறையும் நம்ம கீழடி ஆய்வுகளுக்கான நிதி ஒதுக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். கீழடியிலான நிறைய ஆய்வுகள் இருக்கிறது. ஏன்னா கீழடி இன்னும் நிறைய நமக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கான காத்திருக்கிறது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொல்லியல் துறையினுடைய ஆய்வுகளில் நம்ம ஒரு டேட்டிங்க்கு வந்திருக்கிறோம். இந்த நாகரிகம் என்பது நம்முடைய கிமு 6ஆம் நூற்றாண்டாக இருக்க முடியும் என்பதை நாம் ஆய்வின் பூர்வமாக நம்ம நிரூபித்திருக்கிறோம். நம்மளுடைய ஆய்வு முடிவுகளை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொல்ல மாதிரி, நம்ம நியூட்ரல் ஏஜென்சிஸில் கொடுத்து அதை ஃப்ளாரிடாவில் இருக்கிற பீட்டா லெபார்ட்டரியில் தான் பண்ணாங்க. ஸோ ஒரு சாம்பிளில் பல சாம்பிள்ஸ் நம்ம பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் அவங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க ஏற்கனவே நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆரம்பிக்கிற போது அவங்க ஏற்கனவே எஸ்கவேஷன் பார்ட்டில் ஆரம்பித்த போது என்ன வந்ததோ அவங்க ஒரு இது வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் நம்ம நிறைய இப்போ எஸ்கவேஷன்ஸ் பண்ணி மல்டிபிள் சாம்பிள்ஸ் பண்ணி இந்த நாகரிகம் என்பது மிக தொன்மையான நாகரிகம் என்பதை நாம் அறிவியல் பூர்வமாக, நான் திருப்பி சொல்வேன், நம்ம ஒரு டேட்டிங்கை நாங்கள் சொல்ல போகும்போது we will always stick to the scientifically proven data based evidence based results.